ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இருக்க ப்ரெஸ், இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலையா இப்போது? ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டோடனே லைக் ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு ஒரு செகண்ட் ஓகே நான் தான் இது பண்ண போகிறேனா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மியூசிக்குமே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் பொறுமையாக இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு 2 hours நான் அவரோட ஒரு 6 months முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தேன். நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னேன். அப்படி நம்ம அசிஸ்டண்ட்டை சரி போஸ்டர் டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னேன். நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம போகலாமா வேண்டாமான்னு. போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து, ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ சரி ஓகே இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேறு எதுவும் நான் இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது அப்படி கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது. நிச்சயமாக வந்து இதே பிரசாத் லேப் டப்பிங்கில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் யாரை பாராட்டுறதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிகிறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ லிங்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டாக இருக்கிறா அப்படி ஃபேராக இருக்கா அப்படி அதெல்லாம் செகண்டரி தான். முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருந்தால் தான் மக்களுக்கு ஈஸியாக போய் கனெக்ட் ஆவாங்க. இப்போ வரைக்கும் ரஜினி சாருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவருடைய எளிமையாக இருக்கட்டும், அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்கிறதுக்கு காரணம். ஸோ அப்படி ஒரு எளிமை ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு கதாநாயகனாக நடிக்கிறவங்களுக்கு அந்த எளிமை மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும். லிங்கா முகத்தில் அந்த எளிமை இருக்குது, அந்த இன்னோசென்ட் இருக்குது. இந்த கதாபாத்திரமும் அதுவுமே அமைச்சிருக்கா அப்படி. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய இயக்குனர் பிரசாத் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தம்பிதுரை சார், நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கீங்க. இந்த படத்துடைய வெற்றி மூலம் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் அவருக்கும், ஏன்னா இந்த படத்துடைய சாங் மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ட்ரெய்லர் சாங் தான் ஒரு ஆடியன்ஸை தேட்டர் கூட்டிகிட்டு வரும். அதுக்கு ரொம்ப லிரிக் ரைட்டரும் மியூசிக் ரைட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 10 மியூசிக். ஸோ எல்லா பெரிய படங்களும் பண்ணியிருந்தாலும் சின்ன படங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப ஃபன்னாக சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் சரி, தெய்வமே அப்படின்னா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க தான். ஸோ அப்படி எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக ஓடும். இப்போ லோகா அப்படிங்கிற ஒரு படம், அது படம் ஒரு ஷோ அப்படி போட்டுருந்தாங்க. மொத்தமாகவே தேடி பார்த்தா ஒரு 2 ஷோ தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா தமிழ்நாடு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா Day 1 அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
இதுக்கு தான் என்னை ஃபஸ்ட்டு எப்போவுமே கூப்பிடுவாங்க. இங்கெல்லாம் கலகலன்னு ஆகணுன்னா என்னை கூப்பிட்ருவாங்க ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க தத்தோ ராதாரவி ஐயா அவர்களுக்கு வணக்கம். சுசீந்திரன் சார் அவர்களுக்கு வணக்கம். வையாபுரி சார் அவங்களுக்கு வணக்கம். மற்றும் இந்த நம்ம டீம் தாவூது டீமுக்கு வந்து ரொம்ப வணக்கம். அந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு படம். இப்போ ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை மாதிரிலாம் வந்து நாங்கள் மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி நாங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸஸ்லாம் நிறைய எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் லெமன் ரைஸ் அண்ட் பிக்கிள், இந்த மாதிரி வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு மொத்த காசையும் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூக்கு போட்டு ஏன் அப்படி பண்ணுற அந்த அந்த காஸ்ட்லாம் வந்து ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டுக்கு போட்டு நிறைய நைட் ஷூட்ஸு நிறைய வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வந்து வச்சு ஸோ எங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்ட எங்கள் தம்பிதுரை சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. தம்பிதுரை சார் வந்து ஒரு குழந்தை முகம் கொண்ட ஒரு ரொம்ப நல்ல மனிதன். அவருடைய பேர் தான் வந்து இந்த லிங்காக்கும் வந்து இந்த கேரக்டர் வந்து வச்சுருக்காங்க. அவரோட கேரக்டருக்கு தான் கிட்டத்தட்ட லிங்காவோட கேரக்டரும் இதில். ஸோ ஷாரா பற்றி பேசணும். ஷாராவும் நானும் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பியும் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து சாரா பற்றி பேசணும். ஷாரா அப்புறம் நான், அதுக்கப்புறம் லிங்கா, இவங்களுக்கு எல்லாருமே வந்து காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குதுன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ள காம்பினேஷன் நிறைய இருந்தாலும் வந்து டினாமினேஷன்ஸில் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது இல்லை. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. வந்து ஸோ இந்த படத்தை பாருங்கள். செப்டம்பர் 12th வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்து எங்களுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் நீங்கள் தரணும். ஏன்னா ஒரு சின்ன டீம் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் வந்து நாங்கள் படம் பண்ண வந்திருக்கோம். நீங்களாம் தான் எங்களை சப்போர்ட் பண்ணோம். ஸோ சப்போர்ட் பண்ணி எங்களை ஏற்றி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ்லேருந்து நாங்கள் தப்பிப்போம். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், மேலுள்ள நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, நான் போனால் தான் ஏன்னா இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டு படுத்தா தான் படுக்க முடியும் என்னால். எனக்கு வந்து 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வேறு சொல்லிவிட்டா உடனே சினிமாவில் ஒன்று அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா. அதுவும் இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போடு எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போட மாதிரி தான் இருந்தோம். பட் இங்கே வந்து ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லார் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லார் பேரையும் தெரியுது. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இதை பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்ன்னு சொன்னாங்க. மறந்து போச்சு. இது பார்த்தா ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி. அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே நான் பேசுவேன், இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறதில்ல, எழுதுறது இல்லைல்ல, அப்போ கேரக்டர் பேரை வச்சிடுறேம்மா. இப்போ தம்பிதுரைன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப்.
பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத்கிட்ட கேட்டேன், இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு. இல்லைண்ணா பேயெல்லாம் கிடையாது, ஆனால் ஒன்று இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று இருக்கணும், வெட்டு குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில், இல்லை அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மெல்லாம் என்ன சாதாரணமான இன்னும் ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இதை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன், ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க. எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க, அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலே பாடுறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்துலன்னு நான் யோசித்தேன். பார்த்தா பாட்டே ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலன்னா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும். அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல். பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இதுன்னு வச்சு ரொம்ப தமிழை கொண்டுடாதீங்க, இல்லாமல் ஆக்கிடாதீங்க. இப்போ எப்படி தம்பித்துறை வந்து பாருங்கள், சுயநலமாக தன்னுடைய பேரை வந்து ஹீரோவுக்கு வச்சு விட்டார். அது மாதிரியாவது இருக்கணும், ஒரு சுயநலம் வேணும்ல, இல்லைன்னா இது முடியாது. டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகும். ஐ திங்க் 12th ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம், இல்லை ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க, க்யூவில் போயிடும். ஏன்னா இப்போல்லாம் பேப்பரை திறந்தால் போதும், டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகனாக நடித்தவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும். இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது, தீனா நீ வளரணும், நல்லா வளர்ந்துட்டான் இப்போ, இல்லை நல்லா ஆகிட்டான். முதல்ல அவன் முகத்தை பார்த்த உடனே நினச்சேன், இது நல்ல படம், இது வந்து வெறும் குத்து கொலையாக தான் இருக்கும், ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துருச்சு. மீதியில் என்ன பற்றி சொல்லுவாங்க, நான் நடித்தேன்னா வில்லன் இருக்கார், அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவரை பார்த்து குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறது இல்லை, குடும்பத்தை கொலை பண்ணிவிடுவார், அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம் எங்களுக்கு வந்து. பட் ஸ்டில் இவர் கூட இப்போ வில்லனை பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் தான் யங் யூத் வில்லன். இப்போ தீனா அங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோடு சரி, போய் அவ்வளோ கொலை பண்ணு, இந்த குடும்பத்தை கெடு அப்படின்னு ஆகிட்டேன். ஏன்னா நம்மளால் முடியல. இன்னும் கொஞ்சம் தீனா இருக்கிறப்புல இருக்குது, இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்கிற அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனி ஐ ரியலி அப்ரிஷியேட். நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே. ஏன்னா அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன். படம் தர மாட்டாங்க, இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன், சண்டை போட்டாவது வாங்கிடுவேன். அது ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ். நான் ஃபஸ்ட்டு படம் மண்மொழியிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு இதப்பா யோசிச்சுக்கப்பா, ஸோ இதெல்லாம் தொல்லைங்க, செல் அரிச்சிடுது நம்மளை விட மாட்டேது. அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போய் தான் எப்போயும் ஃபஸ்ட்டு படம் வாங்கிறது எனக்கு. அது ஒரு படம் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆக ஓஹோன்னு சொல்லுவோம்.
இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இதை இந்த ஓடிடியில் போடுறான், அதில் போடுறான், இதில் போடுறான், அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வரணும் தெரியுமா? அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க. எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும், அதுவாக ஓடிடும் கழுதை. போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான். ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்க. 5000 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 100 பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா? ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எல்லாரையுமே வாழ்த்துறேன். எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதட்டளவில் மறந்திருக்கலாம், உள்ளத்தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், தாவூத் டீம் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தாவூத் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல பிரசாந்த் தம்பிதுரை ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறமா பிரசாந்த் ஃபோன் பண்ணார். இந்த டைரக்டர் பேச சொல்கிறேன், ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டுக்கங்கன்னு. சார் ஒரு 2 ஹவர் கொடுத்தா போதும். என்ன படம் 2 ஹவரா, நான் 2 ஹவரான்னு கேட்டேன். இல்லைங்க 2 ஹவர் வந்தீங்கன்னா போதும், அப்புறமா நான் மிச்ச கதையை சொல்கிறேன் அப்படின்னாரு. எங்க 2 ஹவர் வர சொல்லி என்ன எடுப்பீங்கன்னு கேட்டேன். நீங்கள் வாங்க அப்படின்னாரு. உண்மையிலே மிரண்டு போயிட்டேன். நான் டைரக்டர் பிரசாந்துக்கு வந்து எப்படி பாராட்டுனது இல்லை. முதல் முறையாக நான் நிறையா ஃபங்க்ஷன் போயிருக்கேன், இது வரைக்கும் வீசின கையும் வெறுங்கையுமா தான் போயிருக்கேன். முதல் முறையாக பொக்கையோடு வந்தது இந்த தாவூத் படத்துக்கு தான். முதல்ல பிரசாந்தை பார்த்து தம்பிதுரையை பார்த்து ஒரு பொக்கையை கொடுத்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிரசாந்தும் சரி, கேமராமேனும் சரி, அவ்வளவு அழகாக சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தில் முடித்தாங்க. ரொம்ப அழகாக எடுத்தாங்க. என்னை பார்க்கும்போது நானான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தாவூத் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொல்லுவாங்க, என்னை அடிக்கடி பார்த்தோன்னு சொல்கிறது ஜெமினியில், ஏகுமார் தோ துக்கேடா தாவூத்தோட ஓபராயாக இருந்தேன். ஆனால் இங்கே தாவூத்துக்கு பிஏவாக இருக்கேன். அது ஒரு பெரிய கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆனால் காஸ்டியூம்லேருந்து ஒரு ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையுமே அழகாக பிரசாந்த் சொல்லி கொடுத்தாரு. அவங்க கூட ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். ரவி அண்ணன் சொல்லும்போது சொன்னார், யார் படம் ஆரம்பிக்கிறா எப்போ ஆரம்பிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் சூப்பர் குட்டு, சத்யஜோதி, மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் அப்படின்னு பூஜை போட்டால் தெரியும், ஷூட்டிங் போனால் தெரியும். ஆனால் எப்போ ஷூட்டிங்கு, எப்போ எடுக்கிறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்பொழுது இந்த படமும் ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக அழகாக எடுத்திருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இன்னும் வாழ்த்துறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. லிங்கா பார்த்தேன், உண்மையிலே வாழ்த்துக்கள். அவங்க கூட சேர்ந்து நடித்த அத்தனை பேருக்கும் சரி, கதாநாயகிக்கும் சரி, இசையமைப்பாளருக்கும் சரி, தீனாலிருந்து அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் பிரசாந்த், ஒரு நல்ல ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ப்ரொடியூசர் தம்பிதுரை சார், அதுக்கப்புறம் லிங்கா ஹீரோ, கங்க்ராச்சுலேஷன் மச்சான். அப்புறம் தீனானா இருக்காரு, அவரை பற்றி பேசாமல் இருந்தால் வீட்டில் வந்து அடிப்பார் அண்ணன். அண்ட் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்ஜே, நீ வர முடியல, வேறு ஷூட்டிங்கில் மாட்டிக்கினா. ஸோ அண்ட் ஹீரோயின் இஸ் வெரி பிரிட்டி, மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் பிரசாந்த் சார், தேங்க்யூ ஃபார் த ரோல். ஒரு சின்ன ரோல் தான் அது, பட் அவர் கண்டிப்பாக அது நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பிதுரை சார், தேங்க்ஸ் அலாட். அண்ட் இந்த டீமோட செகண்ட் மூவி இது. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங். அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் நடித்தது லிங்கா பிரதரோட. ஸோ ஹாப்பி தட் ஐம் ஒர்க்கிங் வித் யூ இன் திஸ் மூவி ஆஸ் வெல். நான் நடித்தவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஷரத் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்கள் பற்றி பேசிட்டேன் நான். ஓகே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தம்பிதுரை சார், அவருக்கும் வணக்கம். ஸோ என்னண்ணா? ஓகே, தேங்க்யூண்ணா. இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், இது என்னடா அப்படின்னா, கீச்சைன்னா அப்படின்னா. எவ்வளோ அப்படின்னா? 50 ரூபாண்ணா. சரி கொடு அப்படின்னா. இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா. சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணியை ஆட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார், பிரதர் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம்,
நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோடனையும் நானும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இல்லை பிரதர், இந்த படத்தில் உங்கள் பேர் வந்து மணி அப்படின்னு. அப்படியே சரி, பேசும்போது கையில் மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு. நான் ஒரு கதை சொல்லும்போது ரியலாகவே இப்போயும் என் காரில் அந்த மணி இருக்குது, அந்த வச்சுக்கிட்டே தான் கேட்குறேன். கேட்டோடனையும் அது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் கையில் மணி இருக்குது, இவரும் மணிங்கிறாரு. சரின்னு நான் நடித்த படத்துலலாம் மணிங்கிற கேரக்டர் நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு. அதனால் சரி ஐயப்பா நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன க்ரூ தான். அவர் சொன்ன மாதிரி, சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான். ஆனால் ஒர்க்கு வந்து, அதாவது ஒரு 4 நாள் ஷூட்டு நடித்தேன். 4 நாள் நல்லா ஊற போட்டு அடித்து அனுப்பிச்சானுங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேப்பே இல்லாமல் நல்ல ஊற வச்சு அடித்து போதுண்டா உடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தா இப்போ படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக வரேன். அது எப்போ படம் ஃபுல்லாக வரதை 4 நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரசாந்தோட ஒர்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் பார்த்துட்டு. அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பொதுவான இப்போ ஓடிடியில் வர படத்தையே நான் ஒரு 4-5 பிரேக் எடுத்து தான் பார்ப்பேன். இது வந்து பிரேக்கே இல்லாமல் நான் அந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் முக்கியமாக சரத் ரவி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய டான். ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு அந்த பீஸு. அது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் நான் அந்த 4 நாள் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக நடித்ததுக்கு காரணம் ஷாரா ஆச்சார் அவங்க தான். ஆமாம், உண்மையை சத்தியமாக நீங்கள் தான். உங்களை பார்த்துக்கிட்டே தான் நடித்தேன். அதனால தான் ரொம்ப பூஸ்டாக நடித்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க, உண்மையை ஒத்துக்கணும்ல, அதனால் நடித்தேன். அப்புறம் லிங்கா பிரதர், சாரி பிரதர், நீங்கள் அழகாக இருக்கீங்க. லிங்காவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லோரும் படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பொய்யெல்லாம் சொல்லலை, எல்லாரும் சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன். அதனால் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எல்லோரும் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. அண்டு சுசீந்திரன் சார், வையாபுரி சார் கிளம்பிட்டாரா, போயிட்டாரா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. ராகேஷ் நல்லா பாட்டு போட்டிருக்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, உங்களை பார்த்து எனக்கு தெய்வம் மாதிரியே இருக்கு இப்போது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். அண்ணா தீனா கோச்சுக்காதீங்கண்ணா, நன்றிண்ணா. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஸ்டேஜில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. எல்லாரும் தேட்டரில் வந்து பாடுங்க. தேங்க்யூ. இல்லை, நான் தமிழில் தான் பேச போகிறேன். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சொல்லிடுறேன், ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ராகேஷ் அம்பிகாபதி, மியூசிக் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம், அண்ட் டைரக்டர் பிரசாந்த் ராமன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சினிமாட்டிக்கல் ப்ராஜெக்ட். அண்ட் வந்து எல்லாருமே கேட்டாங்க, என்ன வந்து தமிழ் சாங் தானே இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேது இங்கிலீஷ் சாங் ரெக்கார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன டைமுக்கு முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஐ திங்க் 10 to 1 வர சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஈவினிங் கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் எப்படி முடிக்க போகிறாங்க, நம்ம வந்து கிளாஸ் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நான் நினச்சேன். சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ நான் போன உடனே அவங்க வந்து ரொம்ப பங்க்சுவலாக முடிச்சிட்டாங்க. அண்ட் நடுவில் ஐ ஆல்சோ ஹேட் டு ரைட் சம் லிரிக்ஸ். ஸோ அது எல்லாமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, தமிழ் பாட்டை விட இங்கிலீஷ் பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தமிழை நாங்கள் வந்து இது பண்ணல. கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ் லிரிக்ஸ் அண்ட் தமிழ் சாங்ஸ் இன்னும் அதிகமாக பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி சிங்கர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால ஒரு இங்கிலீஷ் சாங் அவங்க ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அண்ட் எல்லாருமே சினிமா போய் தியேட்டர் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். இல்லைங்க, நீ சொல்லி கொடுத்தலாம் அப்படி பேசிட்டா என்ன சரத்? அப்படியா சாரா? எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, அப்புறம் வந்து இந்த எங்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப படம் வந்து சூப்பர் படம் அப்படி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நல்ல படம் தான். இல்லை, நிறைய சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இந்த படத்தில் சம்பளம், அப்புறம் வந்து சொன்ன சாப்பாடு பிக்கல்லாம் கொடுக்குறாங்க, தனித்தனியாக சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு மன நிறைவாக இருந்தது. நான் படம் பண்ணேன், ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாள் இருக்குமா இப்போ சார்? ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன். 10 நாளும் ஒரு சினிமா கற்றுக்கிட்டு வந்தேன். அதான் எனக்கு இங்கே கிடைச்ச எனக்கு ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா பிரசாந்தை வந்து வேறு மாதிரி
என்னென்னா நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டரோடலாம். ஆனால் பிரசாந்த் வந்து எனக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தெரிஞ்சது. அவன் வைக்கிற ஷார்ட்ஸு, பேசுகிற விஷயம், இப்போ இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஒன்று மீட்ரு இருக்கணும் இல்லைன்னா மேட்ரு இருக்கணும் அப்படின்வாங்க நம்ம சினிமாவில். ரெண்டுத்தில் எதெல்லாம் ஒன்று. அது அந்த மாதிரி எனக்கு சம்பளம் இல்லைனாலும் சம்பளம், நல்ல சம்பளம், அதை விட நல்ல ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது குறை சொல்ல முடியாது. உணவை பற்றிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. உழைக்கிற மக்கள் வந்து பெருசாக சினிமாவில் கொடுக்குற மாதிரி உணவெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் வராங்க. இப்போ அவங்க அடுத்த படம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். சரியா? தம்பிதுரை சார் அடுத்த ட்ரிப்பு படம் பண்ணும்போது ஒழுங்காக சம்பளம் கொடுத்துரு சார், சாப்பாடு கரெக்டாக போட்டு சார். ஓடா கேட்டேண்ணா, ஓகேடா, உன்னதாண்ணா ரவி. அப்புறம் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, டைரக்டர் வந்து ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹீரோவை சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் எனக்கு வந்து சிவா வந்து நான் அப்போதுலேருந்து ரொம்ப வருஷமும் பார்த்துட்டு இருக்கிறேன். சிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். லிங்கா நான் சிவான்னு கூப்பிட்டு பழக்கம். அவன் அசிஸ்டன்ட் பேர். அன்றைக்கி வந்து நான் வந்து லிங்கேஷுடைய படத்தை லிங்கேஷ் நான் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் லிங்காவுடைய ஃபோட்டோ எனக்கு அமிச்சா போல். படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு மன உறுத்தலாகவே இருந்துச்சு. ஐயோ நான் ஏன் வந்து சொல்லலை அப்படின்னு பெரிய வருத்தமாக இருந்தது. அது இன்றைக்கி வந்து இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நல்லா வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். டைரக்டரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அங்கே இது இல்லை அது இல்லைன்னெலாம் கிடையாது, எல்லாமே இருந்தது. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய டீம், நல்ல ஒர்க்கு. பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் நான் சாதாரணமாக பார்த்தேன், தலை வேறு லெவல், தலை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஆரண்ய காண்டம் படம் பார்க்குற அந்த கலர் சாயில் எடிட்டர், தேங்க்யூ சார், சூப்பர் சார், வேறு லெவல். கேமராமேன் சார் வேறு லெவல் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் கேட்பேன், ஒன் மோர் எதனா ஒன்று கொடுப்பா, எதனா நான் ஷார்ட் தப்பு பண்ணேன், எல்லாம் கரெக்டாக இருக்குதுண்ணா, எல்லாம் கரெக்டாக இருக்குதுண்ணா. நிறைய ஒன் மோர் வாங்கி பழக்கமாகிட்டு ஒன் மோர் போய் கேட்பேன், எதனா நல்லா பண்ணிட்டேன் நான். ஆனால் அந்தாலும் அதெல்லாம் கேட்கல, நீ பண்ணதே நல்லா இருக்குது, போ வெளியே போ அப்படின்ட்டாப்புல. ஸோ படம் ஓரளவு நல்லா இருந்தது. ஸோ இந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு. நிறைய இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து படம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தயவு செய்து வாங்க. இன்னும் நிறைய இயக்குனர்கள் உள்ளே வரணும். நிறைய தொழிலாளிகள் இருக்கிறாங்க சினிமாவில். இந்த ஊடகங்கள் வந்து ஜனங்க நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் தயவுசெய்து. நிறைய தொழிலாளிங்கிறாங்க. இந்த படங்கள் வெறும் வேட்டுட்டிக்கு மட்டும் போச்சுன்னா நிறைய தொழிலாளிகள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். தயவுசெய்து அதற்கான நினைவில் கொண்டு எல்லாரும் சினிமா தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஏன்னா உங்களை நம்பி நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க, நிறைய யூனிட் இருக்குது. ஸோ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வளரணும்னா எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்களாம் மேலே வரணும்னா நீங்கள் வந்து படம் பார்க்கணும், நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் உள்ளே வரணும். அதனால் தயவுசெய்து இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.